என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு நேர்பட பேசி தொடர்கிறது. டாக்டர் சமரசம், பாலு முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு உங்களை பதில் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாருங்க அவர்? மின்சாரத்தை வாங்கினதுல தவறு, நிர்வாக குறைபாடு, நிர்வாகத்தை செம்மையா நடத்த தெரியல, 3 ஆண்டு காலமாகவும் இதை முன்னேற்றுவதற்கான வழி வகை இல்லை, இதனுடைய தொடர்ச்சியான இந்த பிரச்சனையா தான் இது வருதுன்னு சொல்றாரு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஏற்பட்ட பிறகு மின்சாரம் உற்பத்தி குறைஞ்சிருக்கிறதா கூடி இருக்கிறதா? நாங்கள் வாங்கியது எங்கேயாவது ஏற்கனவே வாங்கியதை விட அதிக விலை கொடுத்து நாங்கள் வாங்கியிருக்கிறோமா? நீங்க ஒரு விஷயத்தை யோசிக்கணும். ஒரு குடும்பம் நடத்துறவங்களுக்கு எல்லாம் கரெக்டா தெரியும். அதனால நீங்க எல்லாருமே இங்க இருக்க குடும்பஸ்தர்கள், அவங்களுக்கு தெரியும். அவசர செலவுக்குன்னு போய் வாங்கணுமா, கந்து கடையில் வாங்கணும்னா வட்டி ஜாஸ்தி. 1000 ரூபாய் வாங்கினா 100 ரூபாய் பிடிச்சின்னு கொடுப்பான், அது கந்து கடை. பேங்க்ல வாங்கணும்னு சொன்னா மொத்த வட்டியே வருஷத்துக்கே 13%, 12% இன்னும் குறைச்சும் கொடுக்குறான், 14% வரும். நீண்ட கால கடன், நீண்ட கால இதுல வாங்கணும் மின் அப்படிங்கிறது தான் பிரச்சனை. ஏன் நீண்ட கால இதுல வாங்க முடியல அப்படின்னு சொன்னா வழித்தடமே இல்லாம வச்சிருந்தாங்க. கூட்டணி ஆட்சி அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணியிருந்தாங்களே தவிர நாட்டு மக்களுக்கு தேவையான மின் உற்பத்தியை கொண்டு வந்து இங்க கொடுக்கக்கூடிய அளவில் மத்திய அரசினுடைய அனுமதி பெற்று அதற்கு தேவையான நீண்ட கால வழித்தடம் இல்லாதனாலதான் இவ்வளவு சுமை வந்தது அதுதான் காரணம். இப்ப கிளியர் பண்ணிட்டு இனி வராதுங்க. அதாவது இந்த ஆண்டோடு இது க்ளோஸ். இது 1000 வித்த பேசினாலும், எந்த குற்றச்சாட்டு சொன்னாலும், எகிரி பேசினாலும், சும்மா பேசினாலும், எப்படி பேசினாலும் இந்த ஆண்டோடு இது க்ளோஸ். இனி வந்து எந்த வகையில எந்த காலத்தில் மின்சாரம் முரளிகிருஷ்ணன், இதுல இன்னொரு கேள்வி கேட்கணும். தமிழ்நாடு மின்சார வாரியம் இந்த 2003ஆம் ஆண்டு பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்த இந்த மின்சார சட்டத்திற்கு பிறகுதான் நாடு முழுக்க மின்சார கட்டணம் உயர்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டை பலர் முன்வைக்கிறாங்க. அது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த 2003 பிஜேபி அரசு கொண்டு வந்த அந்த சட்டம், அதன் தொடர்ச்சியாக ஒழுங்குமுறை ஆணையம் ஏற்படுத்தப்படுறது அப்படின்னு வந்த பிறகு ஆண்டுதோறும் மின்வாரியம் வந்து எங்களுக்கான வரவு இவ்வளவு, செலவு இவ்வளவு, பிரச்சனை இவ்வளவு, பற்றாக்குறை இருக்கிறது, இவ்வளவு உயர்த்தலாம் இருக்கிறோம், நீங்க மக்கள்கிட்ட கருத்து கேட்டு இந்த எங்க உயர்வு சரிதானான்னு சொல்லுங்கன்னு ப்ரொபோசல் கொடுக்கணும் நவம்பர் மாதத்துல. ஏன் இபி தரல? தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய தமிழக மின்சார வாரியம் ஏன் தரல? அவங்களுக்கு இதுல என்ன தயக்கம் இருக்கு? முதல்ல ஒரு விஷயம், 2003 வந்து மின்சார சட்டம் 2003 அமல்படுத்தப்பட்ட பிறகு பாரதிய மஸ்தூர் சங்கம் அதை வந்து கடுமையாக எதிர்த்திருக்கு. இன்னமும் எதிர்த்து தான் இருக்கோம். நாங்கள் மின்சாரம் வந்து பொதுத்துறையாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது பாரதிய மஸ்தூர் சங்கத்தினுடைய கருத்து. ஆனால் அதே சமயத்தில் இன்னைக்கு வந்து மின்சார சட்டம் 2003 ஏற்றப்பட்ட பிறகு இன்னைக்கு வந்து பாரதத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்டேட்டினுடைய மின்சார வாரியங்களை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் நல்ல வளர்ச்சி பாதையில் போயிட்டு இருக்கு. ஒரு சில மின்சார வாரியங்களை தவிர எல்லாம் வளர்ச்சி பாதையில் போயிட்டு இருக்கு இன்னைக்கு. ஆனா இங்க தமிழ்நாடு மின்சார வாரியம் மட்டும் ஒரு ரிசீடிங் ஸ்டேட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னா அது காரணம் என்னன்னா, இங்க வந்து 2009 வந்து மின்சார சட்டம் 2003 படி வந்து கம்பெனி சட்டத்துல வந்து பதிவு செய்து 3 கம்பெனிகளாக பிரிச்சாச்சு. இன்னைக்கு 3 கம்பெனிகளாக பிரிச்ச உடனே அந்த கம்பெனியை வந்து இண்டிபெண்டா செயல்படுறதுக்கு அரசாங்கம் வந்து அனுமதிக்கணும். அதுக்கு 2 பேரும் அனுமதிக்கல. அதை வந்து ஹோல்டு பண்ணி வச்சுட்டு பவர் பர்ச்சேஸ்ல தான் நாட்டம் காமிச்சாங்க அவங்க. ஐயா சொன்னாரு 2002 வரைக்கும் நாங்க வந்து மற்ற ஸ்டேட்டுக்கு வந்து பவர் கொடுத்துட்டு இருந்தோம் அப்படிங்கிறது உண்மை. 2001க்கு முன்னால வந்து ஒரு 400 மெகாவாட் வரைக்கும் சேல் பண்ணிட்டு இருந்தோம் தமிழ்நாட்டில், அதான் கெப்பாசிட்டி இருந்தது. ஆனா அதற்கு பிறகு இவங்க இன்னொரு வார்த்தையும் சொன்னாங்க, இது மாதிரி குடும்பம் நடத்துற மாதிரி சொன்னாங்க. அது குடும்பம் நடத்துற மாதிரி தான் ஒருத்தர் வந்து குடும்பம் நடத்திட்டு போனாங்க. இன்னொருத்தர் வந்து இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா தொலைநோக்கு பார்வையில வந்து சிந்திக்கணும், குடும்பத்தை அப்படிதான் நடத்தணும். இன்னைக்கு இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு டிமாண்ட் எப்படி இருக்கும், எவ்வளவு டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும். இப்ப ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்த ரிப்போர்ட்ல வந்து தொழிலோட சேர்ந்து தமிழகம் பின்தங்கி இருக்குது அப்படின்றது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால இருந்த பிரச்சனைகளை வந்து இன்னைக்கு வந்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மின்சாரத்தினுடைய திட்டங்களை வந்து அமல்படுத்திருக்கோம். மின்வாரியம் ஏன் இந்த ப்ரொபோசலை கொடுக்கலன்னு கேட்கிறேன். ஏன் மின்கட்டண உயர்வு, பற்றாக்குறை இருக்கு, நஷ்டம் இருக்கு, முதலீடு பண்றதுக்கு பணம் இல்லைன்னு சொன்னா மின்வாரியம் தானே போய் கேட்கணும். மின்வாரியம் ஏன் செய்யல? ஏன் மின்சார ஒழுங்குமுறை வாரியம் தன்னிச்சையா அவங்க இந்த கட்டண உயர்வை ஏன் ப்ரொபோஸ் பண்றாங்க? அதாவது மின்சார வாரியத்தை வந்து நினைக்கிற மாதிரி வந்து இண்டிபெண்டா செயல்படுறதுக்கு வந்து அனுமதி கிடையாது. இன்னைக்கு வந்து அரசியல் ரீதியா தான் இருக்கு. இல்ல அதற்கென்று தலைவர் இருக்கிறார், உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த பவர்ஸும் கிடையாது. இன்னைக்கு எல்லாமே அரசியல்வாதிகளால் இன்னைக்கு வந்து இது மின்சாரம் அப்படிங்கிறது நாட்டுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது திங்கிங் இன்னும் கிடையாது. மின்சாரம் அப்படிங்கிறது இன்னும் அரசியலாக்கப்பட்டதான் இருக்குது.
நாட்டின் முன்னேற்றம் முதலமைச்சருடைய முதல் வரியே மின்சாரம் என்றாலே வாழ்வாதாரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வாழ்வாதாரத்தை தரக்கூடிய மின் வாரியத்திற்கு தன்னை தற்காத்துக்கிறதுக்கு ஏன் ப்ரொபோசல் கொடுக்க தயாரா இல்ல? அதுக்கு அதிகாரிகளுக்கு அங்க அனுமதி கிடையாது. இன்னைக்கு அது அரசியல் ரீதியாக எடுக்கப்பட்ட முடிவு. இவங்க டிஎன்ஏஆர்சியோட பவர்ஸ் இருக்கு. டிஎன்ஏஆர்சி ஏனென்றால் இன்னைக்கு மின்சார வாரியம் முழுகிட்டு இருக்கு. டான்ஜெட்கோ கிட்டத்தட்ட 40,000-50,000 கோடியில் கீழே இறங்கிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு இக்ரா ரேட்டிங்ல அதுக்கு ரெட் அலர்ட் கொடுத்துட்டாங்க. அதுக்கு கொடுத்து இன்னைக்கு ரீஸ்ட்ரக்சரிங் பிளான்ல போட்டு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய கண்டிஷன் படி தான் இங்க ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்ப இந்த சமயத்துல அரசியல் ரீதியாக மின்சார கட்டணம் உயர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா டைரக்டா அது அரசியல் இம்ப்ளிகேஷன்ஸ் வந்துடும். அப்படிங்கிறதுனால டிஎன்ஏஆர்சியோட சுவமோட்டோ ரூலை வச்சுக்கிட்டு இவங்க டிஎன்ஏஆர்சி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க, இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அரசாங்கம் கைகொள்ள பாக்குறாங்க. ஆனா இன்னைக்கு அரசாங்கத்தினுடைய ஏற்பாடு தான் அது. எவ்ரி இயர் டிஎன்ஏபி அரசாங்கம் வேற ஒழுங்குமுறை ஆணையம் வேற இல்லன்றீங்களா? அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்டவங்க தான் ஒழுங்குமுறை ஆணையத்தினுடைய தலைவராக இருக்காங்க. அதாவது குடும்பம் நடத்துறத பத்தி சொன்னாங்க. ஒரு குடும்பத்தை நல்ல விதமா நடத்தணும், ஊதாரித்தனமா செலவு செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கிராமத்துல. அப்படிப்பட்ட ஒரு செலவை இந்த தமிழக அரசு செய்யுது. காரணம் என்னன்னா, சொல்லி முடிச்சிடறீங்க. 3 ரூபாய்க்கு ஒரு காற்றாலை மூலமாக மின்சாரத்தை பெற முடியும், நான் தர தயார் என்று காற்றாலை உற்பத்தியாளர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் நாங்கள் காற்றாலை மின்சாரத்தை முழுமையாக வாங்குவோம் என்று தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அறிவிக்கிறார். அதற்கு பிறகு 3000 மெகாவாட் மின்சாரம் காற்றாலை உற்பத்தி மூலமாக தயாரிக்கப்பட்டதை இந்த அரசு வாங்கவில்லை. அதை விடுத்து இவர்கள் வெளிமாநிலத்தில் மின்சாரம் வாங்குவதில் கவனம் செலுத்துகிறார்கள். 2012-13 அறிக்கையின்படி 25,700 கோடி ரூபாய் வெளிமாநிலத்தில் மின்சாரம் வாங்குகிறார்கள். ஆனால் மின்சாரம் விற்பனை செய்ததன் மூலமாக மக்களிடம் மொத்தமாக வசூல் செய்த தொகை 26,500 கோடி ரூபாய். அப்போ இந்த நிர்வாகத்திற்கு மற்ற உற்பத்திற்கு எப்படி இவர்கள் நிர்வாகத்தை செயல்படுத்த முடியும்? வெளிமாநிலங்களிலிருந்து முழுமையாக மின்சாரம் வாங்க வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். இன்னொன்று, இன்றைக்கு என்எல்சியிலிருந்து மின்சாரம் வாங்கினா 2 ரூபா 50 காசு, மேக்சிமம் 2 ரூபா 98 காசுக்கு நாம் மின்சாரம் வாங்க முடியும். ஆனால் எரிவாயு மூலமாக 13 ரூபாய் 14 ரூபாய்க்கு இந்த அரசு மின்சாரம் வாங்குகிறது என்று சொன்னால், இவர்கள் உள்ளபடியே இந்த மக்கள் மீது நம்பிக்கை வைத்து இந்த மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று செய்கிறார்களா, அல்லது ஒவ்வொரு யூனிட்டிற்கும் எத்தனை ரூபாய் இதில் கிடைக்கும் என்ற நோக்கத்தில் இந்த வணிகம் நடைபெறுகிறதா? இதுதான் என்னுடைய கேள்வி. அதற்கு முன்னால கேட்கணும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேட்டூர் அனல் மின் நிலையம், வடசென்னை அனல் மின் நிலையம், தூத்துக்குடி அனல் மின் நிலையம் அல்லது வழுதூர் இயற்கை எரிவாயு நிலையம், இது அடிக்கடி பழுதாகிறது. இந்த உற்பத்தியை 100% எட்டுவது அல்லது 90% உறுதி செய்யறது அப்படின்ற முயற்சிகள் மின்வாரியத்தில் எடுக்கப்படுதான்ற கேள்வி எழுற அதே நேரத்தில் தனியார் நிறுவனங்களிடமிருந்து, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வெளிமாநிலத்தில் இருக்கிற தனியார் நிறுவனங்கள்ட்ட அங்க மட்டும் எப்படி அவங்களுடைய மின் உற்பத்தி மட்டும் தங்கு தடை இல்லாம நடக்கிறது, அங்கிருந்து மட்டும் எப்படி வாங்குறாங்க? அதுக்கு காரணம் முழுக்க அரசியல் தலையீடு தான். அரசியல் 2 நாளைக்கு முன்னாடி தூத்துக்குடி தெர்மல் பவர் பிளான்ட்ல கன்வேயர் பெல்ட் கிழிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அதனால உற்பத்தி அங்க பாதிக்கப்பட்டிருக்கு. இன்னொரு பெல்ட் வச்சு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நான் கேட்கிறேன், நார்த் சென்னையும் சரி தூத்துக்குடியிலும் சரி அடிக்கடி கன்வேயர் பெல்ட் கிழியறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறது ஆராயணும். இந்த கவர்மெண்ட் அதை பார்க்கணும். அது ஏன்னா இது தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் இன்னைக்கு ஊழலை ஊக்குவிக்கிறது இன்னைக்கு தமிழக அரசு தான். இன்னைக்கு நேரடியாக மின்சாரத்துறை அமைச்சரோட இது இல்லாம எதுவுமே செயல்பட முடியாது. ஒரு சாதாரண ஊழியருடைய இடமாறுதல் கூட இன்னைக்கு அமைச்சரோட உத்தரவுப்படி தான் நடக்குதுங்க. என்னோட வாதம் அப்படிதான். இன்னைக்கு ஊழலை வச்சுதான் ஒருத்தர் உள்ளே விட்டுறாங்க தமிழ்நாடு மின்சார வாரியத்தில். அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் எப்படி பணிகள் சின்சியரா நடக்கும் எதிர்பார்க்க முடியும்? கடுமையான குற்றச்சாட்டை சொல்றாங்க. நேரடியா சொல்லிட்டார், ஊழலை ஊக்குவிக்கக்கூடிய காரியத்தை இந்த அரசு செய்கிறது என்று சொல்லுகிறார். அதாவது அது பச்சை நெச்சக்கல்லிய பாம்பு கடிச்சா பார்க்க போனவங்க தேள் கடிச்சான்னு 2 பேரும் சேர்ந்து இந்த விஷயத்துல சொல்றாங்க. அவர் ஒரு அரசியல்வாதி, இவர் ஒரு மின்வாரிய ஊழியர், நான் சொல்றேன் தொழிற்சங்க தலைவர் இருக்கட்டுங்க. 25,255 கோடி ரூபாய் இந்த அரசாங்கம் மின்வாரியத்தில் ஏற்பட்ட கோளாறுகளை சரிப்படுத்துவதற்காகவே 3வது முறை ஆட்சிக்கு வந்த பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செலவழித்திருக்கிறது. உண்டா இல்லையா சொல்லுங்க. மத்திய அரசாங்கம் கொடுத்த ஃபண்ட் தமிழக அரசு இவங்க செயல்பட்டதாக வெளியில சொல்லிட்டு இருக்காங்க. இட்ஸ் பேங்க் கேரண்டி மட்டும் தான் தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்காங்க. ஏற்படுத்தின உண்டு. இதுல கிட்டத்தட்ட 10-11 மாநிலங்கள் இன்வால்வ் ஆயிருக்காங்க.
அதுல வந்து தமிழ்நாடு அரசாங்கம் ஒண்ணு அதற்கு கொடுத்த அண்டர்டேக்கிங் தமிழ்நாடு மின்சார வாரியத்தை தனியார் மயமாக்குறேன்னு எழுதி கொடுத்துட்டு அந்த ஃபைனான்சியல் ரீசெக்யூரிங் ஸ்கீம்ல சேர்ந்திருக்காங்க. 70% பேங்க் கேரண்டி, 30% வந்து சப்சிடி டு தமிழ்நாடு கவர்மெண்ட். ஜேம்ஸ், உங்கள்கிட்ட கேட்க வேண்டியது, மின்சார வாரியம் கேட்காமலேயே ஒழுங்குமுறை ஆணையம் இப்படி ஒரு தன்னிச்சையான ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க, இதை உயர்த்த போறோம்னு சொல்லி. இந்த நிலையில நீங்க அரசாங்கத்துக்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறீங்க? கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தப்பட்டுதான் ஒரு முடிவுக்கு வரும்போது உங்களுடைய கருத்தாக நீங்கள் வந்து எதை முன்வைப்பீங்க? அந்த கருத்துக்கு ஒழுங்குமுறை ஆணையம் எந்த அளவுக்கு செவிமடுக்கும்? இப்போ வந்து சார், நீங்கள் இந்த ஒழுங்குமுறை ஆணையம் சரி, மின்சார வாரியம் சரி, இது வந்து ரெண்டு வெவ்வேறு இல்லைங்கிறத என்னுடைய கருத்தும். ஏன் கேட்டீங்கன்னா, மின்சார வாரியம் வந்து அவர்களுடைய கருத்து எங்களுடைய கட்டண உயர்வு ஏற்றுன்னு அவங்க கேட்குறாங்க இல்லையோ, இவங்க உயர்த்ததும் இது அரசுடைய ஒரு மறைமுகமாக அவர்கள் உயர்த்த சொல்லி உயர்த்துகிறதா நான் கருதுகிறேன். ஏனென்றால் கடந்த முறையும் நான் எனக்கு முன்னே குறிப்பிட்டது போல கடந்த கருத்து கேட்பு என்பது ஒரு கண் துடைப்பு வேலையாக தான் இருக்க போகிறது. எந்த கருத்து கேட்பும் கேட்டு அதுக்காக இந்த ஒழுங்குமுறை ஆணையம் வந்து செய்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு அறவே இல்லை. அதுக்கு தகுந்தது போல் இப்போது என்ன கேட்டீங்கன்னா, உற்பத்தி இப்போ இது அரசியலாக தான் வந்து பார்க்கிறார்கள் என்று பார்க்கின்ற போது தொழில்துறை சார்ந்திருக்கிற எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது. கடந்த கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2007ஆம் ஆண்டிலிருந்து தமிழகத்திலே மின் பற்றாக்குறை ஏற்பட்டு இன்று கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 7 வருடங்கள் ஆகிவிட்டன. இந்த 7 வருடங்கள் கடுமையாக இந்த மின் பற்றாக்குறையால் தமிழகம் தவித்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் ஆளுகின்றவர்கள் யாராக இருக்கட்டும் சார், இவங்களை பார்க்க வேண்டியது என்ன? ஒரு துறை வந்து ஒடிந்து போகிறது. அந்த துறை வந்து அது முக்கிய துறை. நான் ஒரு வார்த்தை சொல்ல போனால், சம்சாரம் இல்லாமல் இருக்கலாம், மின்சாரம் இல்லாமல் இருக்க முடியாது என்று சொல்லி எப்பொழுதும் எல்லா இடத்திலும் சொல்லப்படுவதுண்டு. அந்த அளவுக்கு இந்த மின்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற பொழுது இது அரசியலாக்காமல் ஒரு தமிழகத்தின் வளர்ச்சிக்குண்டான திட்டங்கள் இவர்கள் இடவில்லையே என்ற வருத்தம் தொழில்துறை சார்ந்த எங்களுக்கு இருக்கிறது. மேலும் இப்பொழுது பார்க்க போனால் இந்த மின் கட்டணத்தை இப்ப பார்த்தவங்க உற்பத்தி சொன்னார்கள், ₹2.50 இருந்து ₹3 வரைக்கும் கொள்முதல் உற்பத்தி செலவாகிறது. அது வாங்குகிறோம், இங்கே தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் வாங்கப்படுகிறது. ஆனால் இன்று அதில் கிட்டத்தட்ட ஒரு 17% அதிக மின் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. குறிப்பாக சொல்ல போனால் அந்த மின் கட்டண உயர்வு அனைத்தும் பெருமளவில் தொழில்துறையினர் மேலும், இன்னும் அடுத்தபடியாக வர்த்தக நிறுவனங்கள் மேலும், வியாபார வேறு மக்கள் மேலும் திணிக்கப்படுகிறது. இது ஒரு சமநிலைப்படுத்த வேண்டும் என்றார். சமநிலைப்படுத்த பாரம் என்பது இல்லாமல் போகும். அதே போல முடங்கி கிடக்கிற இந்த மின்சார வாரியத்தை பாதுகாப்பதற்கு தமிழக அரசு இன்னைக்கு எத்தனை இலவச திட்டங்களுக்காக பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஒதுக்கி கொண்டே இருக்கின்றார்கள். அந்த திட்டங்கள் பார்க்கலாம் மக்கள் அனுதினம் பயன்படுத்துகிற வெட் கிரைண்டர் ஆகட்டும், ஃபேன் ஆகட்டும், கடந்த காலத்தில் டிவி ஆகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பயன்படுத்துகின்றார்கள். இதற்கு பதிலாக இந்த மின்துறைக்கு இந்த நிதிகளை ஒதுக்கீடு செய்து அது கடன் இல்லாத ஒரு துறையாக மாற்றி இந்த துறை மூலமாக மக்களுக்கு வந்து குறைந்த வகையிலே மின்சாரத்தை வழங்குவதற்கு ஒரு நடவடிக்கை எடுப்பார்கள். ஆனால் நிச்சயமா தமிழக மக்கள் மேல் ஒரு அக்கறை உள்ள அரசுகளாக யாராக இருந்தாலும் இருப்பார்கள். நன்றி ஜேம்ஸ், நாம் தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு